ஒரு மாநில கட்சியாக முதலாக இந்த சட்டமன்றத்திற்குள் நுழைந்த பேரறிஞர் அண்ணா உளமாற உறுதி ஏற்கிறேன் என்று சொல்லி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரானார். அந்த வரலாற்றை இம்மி அளவும் கை நழுவ விடாமல் இன்றைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் உளமாற உறுதி ஏற்கிறேன் என்று சொல்லி பதவி ஏற்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு விதை போட்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். பேரறிஞர் அண்ணாவினுடைய புகழை இன்றைக்கு வரை இந்த இயக்கம் இழுத்து வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த தேரினுடைய அச்சாணியாக இருக்கக்கூடிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அப்போ உடனே அம்மாக்கள்லாம் நினைக்கலாம், எங்கள் அம்மாக்கள்லாம் வந்திருக்கிறீங்க, கடவுள் நம்பிக்கை உள்ள இருக்கிறவங்களாம் இருக்கிறீங்க, உடனே அப்போ கலைஞர் கடவுள் நம்பிக்கையானவருக்கு கிடையாதா? இப்போ நாத்திகருன்றீங்க, கடவுளின் பேரால் உறுதி ஏற்க மாட்டாருன்றீங்க, அப்போ கடவுள் நம்பிக்கையாளருக்கு தலைவர் கலைஞர் கிடையாதான்னு கேட்டால் இந்த இடத்தில் தான் இந்த இயக்கம் வேறுபடுகிறது. சொல்லப்போனால் கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கு மட்டுமல்ல, கடவுளுக்கே நீதி கேட்ட இயக்கம் இந்த திராவிட இயக்கம் தான். அம்மாலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மீனாட்சி அம்மனுக்கு இருக்கிற சொகுசு நம்ம ஊர் மாரியம்மனுக்கு உண்டா? கிடையாது. கபாலீஸ்வரருக்கு இருக்கிற சொகுசு நம்ம ஊர் முனீஸ்வரனுக்கு உண்டா? கிடையாது. இந்த இயக்கம் தான் கேள்வி கேட்டது. அது என்ன மீனாட்சி அம்மனுக்கு கபாலீஸ்வரருக்கு ஊத்துங்கோ நெய்யை நல்லா ஊத்துங்கோன்றீங்க, எங்கள் முனீஸ்வரருக்கு ஒரு குவார்ட்டர் கோழி பிரியாணி வச்சா போதுங்கிறீங்க. இது என்ன நியாயம்? அந்த கடவுளுக்கு ஒரு நியாயம், இந்த கடவுளுக்கு ஒரு நியாயமானு கடவுளுக்கே நீதி கேட்டு நீதி வாங்கி தந்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம். திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் தான். அப்போ அந்த கடவுளை கும்பிடுறதுக்கு இந்த ஜாதிக்கு தான் உரிமை உண்டுன்னாங்க. ஆனால் இன்னைக்கு கோயிலுக்குள்ளே போகிறோம், ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு நம்ம பாட்டனார்களாக கோயிலுக்குள்ளே போக முடிஞ்சதா? அப்போ என்ன சொன்னாங்க? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஏன்? கோபுரத்தை 1 கிலோமீட்டருக்கு தூரத்துலேருந்தே பார்த்துக்கலாம், நீ அங்கேருந்தே பாரு, கோயிலுக்குள்ளே வராதேன்னு சொன்னாங்க. இந்த இயக்கம் தான் கேள்வி கேட்டது. கோயிலை கட்டுறது ஏன் பிள்ளைங்க, ஆனால் அந்த கோயிலில் ஒரு சொம்பு தண்ணியை தூக்கிட்டு போய் கலசத்தில் ஊற்றுறது மட்டும் உனக்கு வேலையா? அதை எங்களால் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டு பார்ப்பனர்கள் பிடியில் இருந்த கோயிலை மீட்டு கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் கைகளில் கொடுத்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம். முதலாக தந்தை பெரியார், நான் என்ன பண்ணேன், ஜாதியை அடித்து விரட்டினேன் எல்லா இடத்துலையும். இந்த ஜாதி பாம்பு என்ன பண்ணுச்சு, கோயில் கருவறைக்குள்ளே போய் உட்காந்துக்குச்சு. அதை என்னால் விரட்டி அடிக்க முடியல, இப்போ விரட்டி அடிக்கிறேன் பாருன்னு கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நுழையிற போராட்டத்தை நடத்துகிறார். உடனே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வந்து சொல்கிறாரு, ஐயா நடக்கிறது நம்ம ஆட்சி, நீங்கள் போராட்டம் பண்ணலாமா, நான் சட்டம் போடுறேன்னு சொல்லி உடனடியாக அனைத்து ஜாதி அர்ச்சகராக ஆகக்கூடிய சட்டத்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் போடுறாரு. போட்ட உடனே சும்மா இருப்பாங்களா? உடனே அதெல்லாம் எப்படிங்க ஆகலாம், ஆகமவுதி இப்படி வர்றவங்க ஆகணும் ஊன்னாங்க. உடனே அந்த சட்டம் நிலுவையில் வருகிறது. சும்மா உடல இந்த இயக்கம் கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால சட்ட போராட்டம் நடத்தி அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்கிய இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். சொல்ல போனா எந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்குள்ள நீ தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் உள்ள வர முடியாதுன்னு அவாக்கள் சொன்னார்களோ, அந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்குள்ள நின்று பணி நியமன ஆணையை வழங்கியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் அதுதான் இந்த இயக்கத்தினுடைய வெற்றி.